சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு சேனலில் நான் வந்து, அதனால் மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருப்போம். உள்ளே போய் பாருங்கள், ஒரு வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். அதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வந்து உங்கள் பக்தர்கள் ரசிகர்களுக்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதை டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதன்படி, ஏன்னா நம்ம சொல்கிறத செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுதான் நம்ம உலக எம்ஜிஆர் பேரவை. அதனால் வந்து சும்மா சொல்லிட்டு செய்யாததெல்லாம் கிடையாது, நம்ம சொல்கிறத தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் புரட்சித் தலைவரின் சூப்பர் ஹிட் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம் இதய கனி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் கழித்து படம் வெளிவருதுன்னு நினைக்கிறேன். ஆர்எம்வி வீரப்பன் அவர்கள் வந்து மறைவுக்கு பிறகு சத்யா மூவிஸ் வெளியிடுற திரைப்படமும் இதய கனி திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவருடைய அந்த அரசியல் சார்ந்த விஷயங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த முதல் பாடலே சொல்லலாம், நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, அந்த பாடல். அந்த மாதிரி தலைவருக்கு உண்டான ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த இதய கனி படம் வந்து ஒரு மைல்கல்லாகவே இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா ஃபுல்லாகவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளியீட்டாக உலக எம்ஜிஆர் பேரவை, அதன் தோழமை அமைப்புகள் சேர்ந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, புதுவை எம்ஜிஆர் பேரவை, அமீரக எம்ஜிஆர் பேரவை, இவங்க பிரம்மாண்டமாக இந்த படத்தை வந்து இதய கனி படத்தை வந்து ரசிகர் உங்களுக்காக இந்த படத்தை திரையிடுறாங்க. இது ஒரு சரித்திரம் படைக்கும் தான் சொல்லணும். ஏன்னா வந்து தலைவர் பக்தர்கள் வந்து நம்ம படம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் எந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. அதாவது நம்மன்றது நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. இதுதான் முதல் தடவையாக நான் கேள்வியே படுறேன். புரட்சி தலைவர்கள் வந்து பக்தர்கள் மட்டும் இல்லை, வெறியர்கள் மட்டும் இல்லை, அவர் மேலே எவ்வளோ உயிராக நேசிக்கிறாங்கன்றதும் இது மூலியமாக தெரியுது. பார்த்தீங்களா, ஒரு படத்தையே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ரசிகர்களுக்காக அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம். இதை கொண்டாடணும் இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக, கர்நாடகா ஃபுல்லாக எம்ஜிஆர் பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ இந்த படத்தெல்லாம் வந்து போய் பார்த்து செலிப்ரேஷன் பண்ணி என்ஜாய் பண்ணணுன்றது நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 100 days இந்த படத்தை வந்து ஓட்டி அதை சில்வர் ஜூப்ளி அதை கொண்டாடணும், ஒரு விழா கொண்டாடணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.